வாகன இறக்குமதி வரலாற்றின் பட்டியலில் இணைந்த 2025ஆம் ஆண்டின் செலவு. இலங்கையின் வாகன இறக்குமதி செலவினம் 2025ஆம் ஆண்டில் வரலாற்றிலேயே 3வது மிக உயர்ந்த அளவை எட்டியுள்ளதாக தெரியவந்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியால் வெளியிடப்பட்ட 2025ஆம் ஆண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கையில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது. வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்பட்டதன் விளைவாக தனியார் வாகனங்கள் மீதான அனைத்து கட்டுப்பாடுகளும் ஜனவரி 2025க்குள் நீக்கப்பட்டன. நீண்டகால கட்டுப்பாடுகளுக்கு பிறகு ஏற்படக்கூடிய தேவையை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் பல சுங்கவரி மற்றும் சுங்கவரி அல்லாத கொள்கை நடவடிக்கைகளையும் அறிமுகப்படுத்தியது. இருப்பினும் இந்த நடவடிக்கைகள் இருந்தபோதிலும் பல ஆண்டுகளாக நிலவிய கட்டுப்பாடுகளால் ஏற்பட்ட திரண்ட தேவையையும் பொருளாதார நடவடிக்கைகளில் ஏற்பட்ட முன்னேற்றத்தையும் பிரதிபலிக்கும் வகையில் 2025ஆம் ஆண்டில் வாகன இறக்குமதிகள் கணிசமாக அதிகரித்துள்ளன. குறிப்பாக ஏப்ரல் 2025க்கு பிறகு இறக்குமதிகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. தனிநபர் மற்றும் வர்த்தக வாகன பிரிவுகள் இரண்டுக்குமான வாகன இறக்குமதி செலவினம் 2.04 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது. மேலும் 2018இல் பதிவு செய்யப்பட்ட 2.12 பில்லியன் அமெரிக்க டாலர் மற்றும் 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர் ஆகியவற்றுக்கு பிறகு இது 3வது மிக உயர்ந்த வருடாந்திர வாகன இறக்குமதி செலவினமாகவும் கருதப்படுகிறது. நாட்டு மக்களுக்கு ரணில் விக்ரமசிங்க வெளியிட்ட முக்கிய அறிக்கை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது நோயின் போது தன்னை கவனித்துக் கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து ஒரு சிறப்பு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்க வெளியிட்ட சிறப்பு அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது: தனது நோய் வெளிப்படுத்தப்பட்டதிலிருந்து அவரது நலம் விசாரித்தும் அவர் விரைவில் குணமடைய வாழ்த்தியும் பெறப்பட்ட தொலைபேசி அழைப்புகள் மற்றும் செய்திகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளது. நல்ல ஆரோக்கியத்தின் பெயரில் நாடு முழுவதும் மத அனுசரிப்புகளை நடத்த நீங்கள் எடுத்துள்ள நடவடிக்கைகளை நான் குறிப்பாக பாராட்டுகிறேன். இலங்கை குடிமக்களாகிய நீங்கள் எடுத்துள்ள நடவடிக்கைகள் நான் விரைவாக குணமடைய பெரும் தைரியத்தை அளித்துள்ளன. குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் தங்களால் இயன்றவரை எனக்காக உரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர் என்பதை நான் அறிவேன். என் மீது நீங்கள் காட்டிய அக்கறைக்கும் கவனத்திற்கும் நான் மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்காக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். சற்று முன்னர் இடம்பெற்ற கோர விபத்து. 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து. 11 பேர் வைத்தியசாலையில். தம்புள்ளை மாத்தளை பிரதான வீதியில் நாவுல நாளந்த பகுதியில் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 11 பேர் காயமடைந்துள்ளனர். இன்று காலை சுமார் 9:20 மணியளவில் இந்த கோர விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தனியார் பேருந்தும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துமே இவ்வாறு மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் விபத்தில் காயமடைந்த 11 பேர் நாளந்த மாவட்ட வைத்தியசாலை மற்றும் மாத்தளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் தனியார் பேருந்தின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் சாரதி தப்பியோடியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. குறித்த விபத்து நடந்த நேரத்தில் சபாநாயகரும் கண்டி வழியாக கொழும்புக்கு சென்று கொண்டிருந்தார் என்றும் இந்த திடீர் பேருந்து விபத்தின் காரணமாக காயமடைந்தவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி சிகிச்சைக்காக அனுப்பி வைக்க சபாநாயகர் உதவியதாகவும் கூறப்படுகிறது. விபத்து குறித்து நாவல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கு மாகாணத்தில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி செயற்றிட்டங்கள் மற்றும் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கப்படும் புதிய திட்டங்கள் தொடர்பில் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ அவர்களுக்கு வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் விரிவாக தெரியப்படுத்தினார். வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு ஆளுநர் அவர்களுக்கும் பிரதி அமைச்சருக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. போரால் பாதிக்கப்பட்ட வடக்கு மாகாணத்தில் உட்கட்டமைப்பு தேவைப்பாடுகள் இன்னமும் அதிகமாக காணப்படுவதை கௌரவ ஆளுநர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக வன்னி பிரதேசத்தில் உள்ள கிராமங்களை இணைக்கும் வீதிகள் மிகவும் மோசமான நிலையில் உள்ளமையை குறிப்பிட்ட அவர் அவற்றை துரிதமாக புனரமைத்து மக்களின் போக்குவரத்தை இலகுப்படுத்த வழமையான நிதி ஒதுக்கீடுகளுக்கு மேலதிகமாக விசேட நிதி தேவைப்பாடுகள் உள்ளமையை பிரதி அமைச்சரிடம் ஆழமாக வலியுறுத்தினார். கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான போக்குவரத்து நேரத்தை குறைக்க வேண்டியதன் அவசியம் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. இதற்காக திட்டமிடப்பட்டுள்ள அதிவேக நெடுஞ்சாலை திட்டங்கள் மற்றும் அத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள சாத்தியப்பாடுகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. மேலும் அதிவேக பாதைக்கு மேலதிகமாக போக்குவரத்து நேரத்தை குறைப்பதற்கான ஏனைய மாற்று திட்டங்கள் குறித்தும் பிரதி அமைச்சரும் ஆளுநரும் ஆலோசனைகளை மேற்கொண்டனர்.
இந்த விசேட கலந்துரையாடலில் யாழ் மாவட்ட கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன், ஆளுநரின் செயலாளர், யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் இணைப்பாளர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். வடக்கு மாகாணத்தில் கடமை நேரத்தில் ஒழுக்க விதிகளை மீறி இலங்கை போக்குவரத்து சபை நடத்துனருடன் முரண்பாட்டு தரக்குறைவாக நடந்து கொண்ட தனியார் பேருந்து நடத்துனருக்கு மறு அறிவித்தல் வரை பணித்தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண வீதிப்பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் சு விமலேஸ்வரன் தெரிவித்துள்ளார். அண்மையில் இடம்பெற்ற இச்சம்பவத்தின் போது கடமையில் இருந்த குறித்த தனியார் பேருந்து நடத்துனர் இப்போச பேருந்து நடத்துனரை நோக்கி தரக்குறைவான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி அநாகரிகமான முறையில் நடந்து கொண்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான காணொலி ஆதாரங்கள் அதிகார சபையின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்து இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்து சேவைகளில் ஈடுபடும் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் பயணிகளுடன் ஏனைய போக்குவரத்து சேவையாளர்களுடனும் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான ஒழுக்க மீறல்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக பாரபட்சமின்றி கடுமையான நடவடிக்கைகள் மற்றும் பணித்தடைகள் விதிக்கப்படும் என்று அவர் கடுமையாக எச்சரித்துள்ளார். அதேவேளை பொது போக்குவரத்தின் போது பயணிகள் சேவையில் ஈடுபடும் தரப்பினரால் வேண்டுமென்று ஏதேனும் அசௌகரியங்களை எதிர்கொண்டாலோ அல்லது முறைகேடுகள் இடம்பெற்றாலோ பொதுமக்கள் தகுந்த ஆதாரங்களுடன் ஒளிப்படங்கள் அல்லது காணொலிகள் மூலமாக அதிகார சபையின் 07190909000 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உடனடியாக தெரியப்படுத்த முடியும் என அதிகார சபை மீண்டும் வலியுறுத்துகின்றது. யாழ்ப்பாணம் பெரியவிளானில் சர்ச்சைக்குரிய நிலம் தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா ஒரு குழுவினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை சமூக ஊடகங்களில் பரவி வரும் காணொலியொன்று காட்டுகிறது. இந்த சம்பவம் அந்த நிலத்தின் உரிமை தொடர்பாக நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் ஒரு வழக்கோடு தொடர்புடையது. இதில் பாராளுமன்ற உறுப்பினரும் ஒரு பெண் உட்பட மற்றொரு தரப்பினரும் அந்த சொத்தின் மீது உரிமை கோருகின்றனர். 25ஆம் தேதியன்று பாராளுமன்ற உறுப்பினர் தனது மூதாதையர் நிலம் என்று அவர் விவரித்த இடத்தில் தூய்மைப் பணியில் ஈடுபட்டிருந்த போது 2 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் அடங்கிய ஒரு குழு அந்த இடத்துக்கு வந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த குழுவினர் அவரது பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நிலத்தின் சில பகுதிகளுக்கு உரிமை கோரியதைத் தொடர்ந்து அவர்களுக்குள் வாக்குவாதம் வெடித்தது. இந்த மோதலின் போது இரு தரப்பினருக்கும் இடையே பதற்றம் அதிகரித்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு துப்பாக்கியை ஏந்தியபடி காணப்பட்டார். இந்த காணொளி பரவியதைத் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா முகநூல் நேரலை காணொலியொன்றில் தோன்றி அந்த குழுவினர் அந்த நிலத்திற்குள் நுழைந்து தனது பணியை கெடுத்ததாகவும் அந்த சம்பவத்தின் போது தன் மீது கற்கள் வீசப்பட்டதாகவும் கூறினார். தனது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டதால் பாதுகாப்பு அமைச்சகத்தால் வழங்கப்பட்டதாக கூறப்படும் தனது சொந்த துப்பாக்கியை தன்னை தற்காத்துக் கொள்ளவும் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரவும் பயன்படுத்தியதாக அவர் கூறினார். மேலும் யாருக்கும் தீங்கு விளைவிக்கும் நோக்கம் தனக்கு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். தாய்லாந்திலிருந்து சுமார் 110 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய குஸ் மற்றும் கசிஸ் ரக போதைப் பொருட்களை கடத்தி வந்த 22 தேரர்கள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.